இந்த துலாமுடைய கெட்ட பழக்கம் என்னன்னு சொல்லுங்கள், வெளியிலேருந்தெல்லாம் யாருமே சூனியம் வைக்க தேவையே இல்லை, தானே தனக்கு சூனியம் வச்சுக்கும் அப்படிங்கிறது துலாம் ரொம்ப தெளிவாக செய்வாங்க. எல்லாம் கரெக்டாக நல்லது கூடி வரப்போ இந்த துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பந்தமே இல்லாமல் போய் அப்செட் ஆகி உட்கார்றது, சம்பந்தமே இல்லாமல் போய் ஒரு டிப்ரெஷன் ஆகுறது, இல்லை யாராவது ஒருத்தவங்கள பார்ட்னர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, இவங்க வந்தால் தான் செய்வேன், அவங்க வந்தால் தான் செய்வேன், ரொம்ப ஓவராக எங்கேயாவது இன்வால்வ் ஆகிட்டேன். ஆனால் குரு அதெல்லாம் பண்ண விட மாட்டார். அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு உங்களுடைய கிரக அமைப்பில் அந்த தடங்கள் வருது அப்படின்னா அது நீங்களே தான் தடை பண்ணிக்கிறீங்கிறனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சில துலாம்லாம் சொல்லுவீங்க, இல்லையே எங்களுக்கு 9ல் குரு வந்துச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அது உங்களுடைய ஆட்டிடியூட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அப்போ நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்க நேரத்தில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னரோ யார்கிட்டயாவது சொல்லிடுங்க, எனக்கு கரெக்டாக ஜூன் மாதம் டைம் நல்லாயிருக்கும், அந்த டைமில் நான் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் போய் நான் ஒரு சக்ஸஸ் ஆகிறேன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி எனக்கு கொஞ்சம் நிதானப்படுத்தி இந்த லக்கை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு செய்யுங்க. ஏன்னா உங்கள் கூட துலாம் ராசி கூட யாரெல்லாம் அப்போ சேர்றாங்களோ, ஒரு பார்ட்னரோ ஒரு ஃப்ரெண்டாக வரீங்களோ அவங்களுக்கும் growth. குரு வந்து கூட வரவங்களுக்கும் செழிப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஃபாரின் போகணும்னு விருப்பப்படுறீங்க, ஃபாரின் சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாமே குரு அமோகமாக பண்ணி கொடுப்பார். படிக்க போகணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக அப்ராடு ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, கிளம்புங்க. இல்லை எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிறீங்களா, பிஸ்னஸ் ரீதியாக க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குரு ஒன் நைட்டில் பெரிய பணக்காரன் ஆக்கிடுவானா, இல்லை. குரு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுடைய பாதைகளை கரெக்டாக வகுத்து கொடுப்பார். ஜூன் மாதத்துலேயே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, இல்லை. கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வழிவகைகளையும் அந்த பாதையும் குரு உங்களுக்கு ஜூன் மாதம் அமைச்சு கொடுத்துருவார். அதை கரெக்டாக லைன் பிடிச்சி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு growth 100% கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து சிவன் வழிபாடெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கணும். இந்த சுசீந்திரன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு ரகசிய வழிபாடாகவே பார்க்கப்படுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் அதிகமாகவே உண்டு. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணிக்கிறது, தம்பதி சகதியமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ குருவோடைய அனுகிரகம் ரொம்ப அபரிதமாகவே இருக்கும். ரொம்ப ஃபேவரபுளான ஒரு டைம் பீரியட், டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு.